ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தில் 86 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் சிவபுராணத்தில் 87 முதல் 90 வரிகளுடைய பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. பொருள்: மீட்டு மீண்டும் வந்து இந்த உலகத்தில் பிறந்து வினைப்பிறவி சாராமே, வினையின் மிச்சத்தால் அதற்கேற்ற உடலினை சுமக்கின்ற கள்ள நச்சினில் புலக்குரம்பை கட்டு புலனறிவில் கட்டுப்பட்டு கருணையும் உடையானே, அளிக்க வல்லானே. விளக்கம்: பொய்கெட்டு மெய்யாகும் நிலையினை அடைய வேண்டும் என தவிக்கும் மாணிக்க வாசகர் ஒருவேளை பாவம் புண்ணியம் என்ற அடிப்படையில் விண்ணுலக பதவிகளை அனுபவித்தாலும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து வினையின் காரணத்தால் அதற்கேற்ற உடலினை சுமக்கின்ற கொடுமை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறார். எனவே அறம், பொருள், இன்பம் இவற்றை தாண்டி வீடு பேறு என்னும் முக்தியை நாடுவதே விடுதலைக்கு வழி. அதனாலேயே சிவபிரானிடம் அத்தகைய பேற்றினை தர வேண்டும் என்கிறார் மாணிக்க வாசகர். மெஞ்ஞானத்தை கேடு செய்யும் தன்மை பொறிகளுக்கு உண்டு. அப்பொறிகளுக்கு உறைவிடம் இவ்வுடல். இது ஐம்பூதங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இறைவா, நான் என் உள்ளத்தினுள் சிவபேதத்தை வளர்ப்பதற்கு ஏற்ப நீ இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய். அத்தகைய திறன் உனக்கே உள்ளது. அதனால் நான் வினைக்கு வசப்பட வேண்டியதில்லை. மீண்டும் இவ்வுலகில் வந்து பிறக்கவும் வேண்டியதில்லை. உன் அருளால் உன்னையே அடைகிறேன். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. பொருள்: நள்ளிருள், நடு இரவு. விளக்கம்: உயிர்கள் எல்லாம் அயர்ந்து உறங்குகின்ற வேளையிலும் விழித்திருக்கும் தலைவன் ஆகின்றாய். உலகம் முழுதையும் ஒழுங்காக இயக்குவதை முன்னிட்டு இறைவன் நடராஜன் ஆகின்றார். நன்கு நடனம் ஆடுகின்றவன் தெளிவுற விழித்து இருந்தே ஆக வேண்டும். அகில அண்டமும் பிரளயத்தில் ஒடுங்கி இருக்கின்ற வேளையிலும் இறைவன் பூரண விழிப்புடன் இருக்கிறார். அவர் படைத்துள்ள அப்பெருநிலை நடனத்துக்கு நிகரானது. ஆத்ம சாதகன் அர்த்த ஜாமத்தில் எழுந்து இருந்து தியானம் பழகினால் தனது உள்ளத்தில் ஈசனது சந்நித்தியம் நன்கு உணர்வான். இனி அவன் அவ்வேளையில் மயானத்துக்கு சென்று தியானம் பழகினால் சிவசந்நித்தியம் இன்னும் உறுதியாக உணரப்படும். கோயில் சுடுகாடு என்னும் கூற்று வெறுமனே வந்ததன்று. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிறுவனாய் இருந்தபோது நள்ளிரவில் தியானத்துக்கு சுடுகாடு போய்விடுவார். தில்லையுள் கூத்தானே, தென்பாண்டி நாட்டானே. பொருள்: தில்லை சிதம்பரம், தென்பாண்டி நாடு தமிழ்நாடு. பிரம்மம் அசைந்தும் இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது. அண்மையில் இருக்கிறது, சேய்மையில் இருக்கிறது. அனைத்தின் உள்ளும் இருக்கிறது, அனைத்தின் புறத்திலும் இருக்கிறது. உதாரணமாக, கடலின் கீழ்ப்பகுதி அசைவதில்லை, மேற்பகுதி அசைகிறது. அறிவிலிகளுக்கு அது தூரத்தில் இருக்கிறது, விவேகிகளுக்கு அது அந்தராத்மாவாய் இருக்கிறது. அந்தராத்மாவாய் இருப்பதும் பிரம்மம், புறத்தில் இருப்பதும் பிரம்மம். திருச்சிற்றம்பலம்.